அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமுடைய குளறுபடிகளை பற்றி பார்த்து வந்துருப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 10,000 பேர்த்தோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இன்னும் அடுத்த 6 மாசமோ ஒரு வருஷமோ எக்ஸாம்ஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. காரணம் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோடைய சிறிய குளறுபடிகள். ஸோ அந்த சிறிய குளறுபடிகள் ஒரு 10,000 ஆஸ்பிரன்ஸோடைய வாழ்க்கை, அவங்கள சார்ந்து இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு 2 பேர்னு வச்சுக்கோங்களேன், 20,000 பேர், கிட்டத்தட்ட 30,000 பேரோட வாழ்க்கை வந்து ஓகே அடுத்து எப்போ வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கூட்டிட்டு போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுவோம். ப்ரிலிம்ஸ் அதுலேயும் தமிழ் சொல்லவே தேவையில்ல. தமிழ் அதாவது முன்னாடியாவது தமிழ் வந்து ஓகே புத்தகத்துல இருந்தா கேட்டாங்க. இப்போ வந்து ஓலைச்சுவடியிலேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஓலைச்சுவடியெல்லாம் படிச்சு போய் பாஸ் பண்ணாலும் மெயின்ஸ் நம்மளால எழுத முடியல. அதுல வந்து சிலபஸ்ல வந்து என்ன போட்டுருக்கலாம், 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு போடாம ஓலைச்சுவடிகள் தரம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஓலைச்சுவடி சேர்த்து படிச்சிடலாம். சரி ஓகே, இவங்க அவங்களுடைய மைண்ட் செட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஓலைச்சுவடி எடுத்து படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதினாலும் மெயின்ஸ் எக்ஸாம் சரியா கண்டக்ட் பண்ண மாட்டேன். சரி ஓகே, கண்டக்ட் பண்ணிட்டாங்க, போய் எழுதுறோம், எழுதிட்டே இருக்கிறோம், திடீர்னு பார்த்தா எக்ஸாம் கேன்சல். என்ன எக்ஸாம் கேன்சல்றீங்க? ஓகே, வெளியே ஓடி வந்து போய் பேக்கை எடுத்து ஃபோனை எடுத்து என்னதான்டா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய செட் ஆஃப் பீப்புளுக்கு ஒரே காலேஜில் அலாட்மெண்ட். சரி ஓகே, ஒரே காலேஜில் நம்பர் இல்லை. ஓகேங்களா? என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ அந்த காலேஜில் வந்து ஒரு 500 பேர், ஒரு 1000 பேர் கூட போட்டுமே, ஒரு 1000 பேர் போறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பெரிய காலேஜ் தானே அது. 1000 பேர் போறாங்க, 1000 பேருக்கு வந்து 200 பேருக்கு அங்கே அலாட்மெண்ட் பண்றீங்க, மீதி 800 பேர் தானே. 800 பேருக்கான இடம் அங்கே இருக்குல்ல. அடுத்து ஓகே வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 200 பேருக்கு சேர்த்து அங்கேயே ஒரு அலாட்மெண்ட்டை போட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷம் 1 ஹவர் இறங்கி ஒர்க் பண்ணியிருந்தா கண்டிப்பா அவங்களையும் எக்ஸாம் எழுத விட்டுருந்துருக்கலாம். ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினவங்களும் எழுதிட்டு இருந்திருப்பாங்கல்ல. சிம்பிளா எக்ஸாம்ஸ் கேன்சல் ஆனதுனால எவ்வளவு பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. அதாவது இதே மாதிரியான எக்ஸாம்ஸ் தான் யூபிஎஸ்சியில ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ஆர்ஆர்பி இந்திய அளவுல நடக்குது. நம்ம அதை தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய அளவுல நடக்குது. இப்போ ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் டிசம்பர் மந்த்து ஆனுவல் பிளானர் இவங்கள மாதிரியே தான் அவங்கள ஆனுவல் பிளானர் விடுறாங்க. பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருது. அடுத்த டிசம்பருக்குள்ள மெயின்ஸ் 1, மெயின்ஸ் 2, மெயின்ஸ் 3, அதுக்கப்புறம் நாலேஜ் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஜிசாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் ஒன்று இருக்கும், அதையும் நடத்தி முடிச்சு அடுத்த பிப்ரவரி வரும்போதெல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க போஸ்டிங்கே போயிடுறாங்க. நம்ம பாருங்க, போன வருஷம் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, எக்ஸாம் எழுதணும். சரி ஓகே, இந்த வருஷம்னாச்சும் போவோம் அப்படின்னு பார்த்தா இந்த வருஷம் போக முடியாது போல. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கும் அதிகப்படியான நாட்களை, அந்த எக்ஸாம்ஸை நடத்துறதுக்கு அதிகப்படியான நாட்களை யார் எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷனை போட்டு ஒரு அவார்டு கொடுக்கணும்னா அது நம்ம டிஎன்பிசி தான் கொடுக்கணும். ஏன்னா குரூப் 4 ஒரே ஒரு எக்ஸாம் ஒரே ஒரு நாள் நடக்கும். அந்த எக்ஸாம் நடத்துறதுக்கு, அதாவது டேட் அனௌன்ஸ் பண்ணி நடத்தி முடிச்சுட்டு சொன்ன டேட்ல ரிசல்ட் வராது. சரி ஓகே, ரிசல்ட் வந்தாலும் சொன்ன டேட்ல சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்காது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கல, சரி ஓகே அதிகம் வெயிட் பண்ணி திரும்ப கொஞ்சம் லேட்டா போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் அந்த டேட்ல போட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. ஒருவேளை இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லையா, இல்ல திறமை இருந்தும் செயல்படாம இருக்காங்களா, இல்ல அங்க யூபிஎஸ்சியில இருக்கிற அதிகாரிகள் திறமையானவங்களா, இல்ல இருக்கிற திறமையை பயன்படுத்துறாங்களா அப்படின்றதான் இங்க கேள்விக்குறியா இருக்கு. ஸோ வேற வழியே கிடையாது, உள்ள இறங்கியாச்சு, படிச்சுதான் ஆகணும். என்னோட சஜஷன், இந்த வருஷமும் எக்ஸாம்ஸ் வந்து சரியா நடக்காதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்த கவர்மெண்ட் வருது, மேபி அவங்க இதே கவர்மெண்ட் வந்து இதே சிலபஸை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. கரெக்டுங்களா? இல்ல புதிய கவர்மெண்ட் வந்தா நீ கொடுத்த சிலபஸை நான் ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸை மாத்திடுவாங்களா அப்படின்னு தெரியல. அதனால என்னோட சிம்பிள் சஜஷன், ஜிகேவில் ரொம்ப ஸ்ட்ராங்கா படிச்சுக்கோங்க. ஜிகே ஸ்கூல் புக் மட்டும் போதுமா அப்படின்னா சத்தியமா பத்தாது. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய தற்பெருமையை பத்தி பேசுறதுக்காக தான் ஸ்கூல் புக் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்ச மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. ஜிகேவில் பார்த்தீங்கன்னா நிறைய நோட்ஸ் இப்போ கிடையாது. 2008 வந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேட்டா இருக்கு. இப்போ இருக்கிற புத்தகத்துல டேட்டாவே கிடையாது.
ஸோ அவுட் சோர்ஸ் புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவுட் சோர்ஸ் புக்கு தான் தேவையா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஆன்லைன்லேயும் நிறையா சோர்சஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக படிங்க. ஆனால் அதே மாதிரி புதுசாக படிக்க வரீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் நல்லாவே இருக்கும். கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து நிறைய குளறுபடிகள் இருக்குது. அதை எப்போ சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ இது என்ன, அடுத்த எக்ஸாம்ஸ் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும், இதையே மறந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுனால எவ்வளவோ ஆஸ்பிரன்ஸ் வந்து இந்த ஃபீல்டை விட்டு வெளியே போனவங்களா இருக்காங்க. லாஸ்ட் இயர் குரூப் 4 நடந்துச்சுல்ல, அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இதுக்கு மேலே இது செட்டே ஆகாதரா அப்படின்னு தூக்கி போட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க தமிழ்நாடு எக்ஸாம் படிச்சதுனால தான். சப்போஸ் அவங்க அப்பயே யூபிஎஸ்சி அந்த மாதிரி படிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்எஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அல்லது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி அப்படின்றது என்னது, ஃபுல்லாக ஜிகே. இந்த ஜிகேவில் வந்து தான் மற்ற எல்லா எக்ஸாம்ஸும் கொஸ்டின் கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே ரொம்ப பெரிய போஸ்டிங் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், நமக்கு தேவையானதை பெற முடியும். ஸோ நீங்கள் அங்கே படிச்சுட்டு கூட என்ன பண்ணலாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். ஸோ நான் ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் தான் எழுதிட்டு இருக்கேன். நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னா இன்க்ளூடிங் நானும் தான் அது. ஸோ நம்ம வேறு வழியே கிடையாது. ஜிகேவை நல்லா ஸ்ட்ராங் பண்ணுவோம். அடுத்த 6 மாதத்துக்கு ஜிகேவை ஸ்ட்ராங் பண்ணிட்டு கண்டிப்பாக 3 மாதம் தமிழ் படிச்சிடலாம். தமிழ் வந்து முன்ன கம்பேர் பண்ணும்போது இப்போ டஃப் தான். பட் ஆனால் அந்த விதிகளை, புணர்ச்சி விதிகள், அந்த மாதிரியான ஒரு சில விதிகளை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். ஸோ பார்த்துக்கலாம், நல்லதே நடக்கும். நன்றி நண்பர்களே.